ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நீங்கள் எனக்கு கொடுத்த டாஸ்கில் ரெட் கலர் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. அதனால் கோதுமை மாவில் கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸு போட்டு கலந்து சாப்பிட்லான்னு இருக்கேன். காலையிலே வந்துட்டு பாவக்காய் பொரியல் கொடுத்துட்டு பாவக்காய் குழம்பு சோறு கொடுத்தாங்க, சாப்பிட முடியல. இப்போ மதியானம் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா எடுத்து வச்சு செய்கிறேன். பாருங்கள். பிசைஞ்சிட்டேன். இது என்ன பிங்க் கலராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்துட்டு சுட்டாக்கா ரெட் கலர் ஆகிடும். நம்ம ஓடா நின்று சாப்பிட்றோம். குட்டிக்கிற டாஸ்க்கு உட்காந்தா சாப்பிட முடியும். இது பிறகு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாதான் எல்லாரும் சாப்பிட முடியும். அதுவும் வெறும் சப்பாத்தி, கொழுப்பு வேறு இல்லை. அக்கா, என்னது இது? உலக வரலாற்றுல நான் இப்படி ஒரு சப்பாத்தி பார்த்ததே இல்லக்கா. என்னக்கா இது? ரெட் கலர் சப்பாத்தி. என்ன ஊத்துன? இங்கு ஊத்திட்டியா? ரத்தம் ரத்தம். பீட்ரூட் நல்லா இருக்கும். குழம்பு தந்து சாப்பிடு. குழம்பு தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். வேக்கு சொல்ற மாதிரி ப்ளூ போன்ற மாதிரி. உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு நல்லா இருக்கு. எங்களுக்கு பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கு. பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கு. இன்னும் நைட் ஃபுட்டு மட்டும் பேலன்ஸ். இன்னைக்கு சேலஞ்ச் நல்லா தான் இருந்திருக்கும். நீங்கள் எப்படி இருக்குதுன்னு என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். சேலஞ்ச் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நைட் ஃபுட் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. நைட் என்ன ரெட் கலர் ஃபுட் எடுத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஐம் ஆல்சோ வெயிட்டிங் என்ன ஃபுட் நைட் சாப்பிட போகிறாங்க. இல்லை நாங்களே கொடுக்கலாமா? இல்லை, இந்த வாட்டி எப்படின்னாக்கா ரெட் கலர் தான் இல்லையா? பிரியாணில ரெட் கலர் ரத்தத்தை வெட்டி வெள்ளை சோத்துல மிக்ஸ் பண்ணி தரேன், சாப்பிடுறேன். செம்ம காமெடி. சூப்பர். This is the red challenge. ஓகே, அந்த சேலஞ்ச் வாட்டி பச்சை கறி தின்ன சொல்லி சேலஞ்ச் கொடுப்பீங்களா? அடுத்த வாட்டி கிரீன் கலர் கொடுக்கலாம். இல்ல, பாவக்காய் ஜூஸ். உங்களுக்கு கிரீன் கலர்னா அதுல கூட நிறைய ஃபுட்டுங்க இருக்குதுங்க, டக்குன்னு பண்ணிடுவாங்க. நானே உங்களுக்கு சொல்றேன், பர்பிள் கலர்ல கொடுங்க. பர்பிள் கலர் ஃபுட் கஷ்டம். அது இருக்கவே இருக்குது. தேடினா கிடைக்கும். அது நாங்க சொல்லுவோம். இல்லனா yellow. yellow tough. yellow கூட கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, கொஞ்சம். ஆனா கடிக்கிறது கஷ்டம். சிக்கன் ரொம்ப அது yellow இல்ல. yellow. ஸோ ஃபைனலி மதியானம் லஞ்ச் முடிச்சிட்டாங்க. இன்னும் நைட்டு டின்னர் மட்டும்தான் பாக்கி. பிரியாணின்றாங்க. நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக அந்த சேலஞ்சை நடக்க விட மாட்டோம். சிகப்பு கலர் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து வெள்ளை சோத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுறோம். குட் ஃபார் ஹெல்த். ஓகே, நைட்டு வெறும் ஜூஸ் தான். ரெட் கலரில் ஏதாவது ஒரு ஜூஸ் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். அது குழம்பே இல்லாமல் வெறும் சப்பாத்தி சாப்பிட்டு உங்களை சிக்கன் கிரேவி ரெட் கலரில் பண்ணிக்க வேண்டியது. சிக்கன் கிரேவி ரெட் கலரில் பண்ணிங்கன்னா நல்லா தானே இருக்கும். என்னங்க சொல்லுங்க? நல்லா இருக்குதுங்க. இவங்களுக்கு தான் எதுவுமே தெரியல. ரெட் கலர் ஃபுட் சேலஞ்ச்னால செம்ம கலர். அது எல்லா வகையான ஃபுட்டும் ரெட் கலர். எனக்கு சோறு சாப்பிட்டதாலே வயிறு ரொம்ப. இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டா வயிறே ரொம்ப. அது தோசை பார்த்தா உனக்கு வயிறே ரொம்ப. சரியா? ஃபைனலி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னொரு சப்பாத்தி இருக்குது. எங்க இருக்கு? அதோ இப்போ எடுத்து போட்டாங்க. தின்னுட்டேன். இன்னொரு இருக்குது. தின்னுட்டேன். இல்ல, காலி இருக்குது. வேணா வந்து செக் பண்ணு. சரி, அடிச்சுக்காதீங்க ரெண்டு பேருமே. சரிங்களா? அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டின்னருக்கு மீட் பண்ணலாம். பாய்.